எப்படி உங்க பேபிக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ட்டு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் சொல்றேங்க. இந்த டிப்ஸ்லாம் சில பேபிஸ்க்கு வந்து வொர்க் அவுட் ஆகும். சில பேபிஸ்க்கு வொர்க் அவுட் ஆகாம கூட போகலாம். பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க யூசுவலா ஒரு நாளைக்கு எத்தன தடவ ஃபீட் பண்ணுவீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4 டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அத ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து 3 டைம்ஸா மாத்துங்க. அதாவது ஒரு ஃபீடிங் வந்து குறைங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க வந்து குறைக்க முடியும். சடனா வந்து குறைக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ்ன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூசுவலா நீங்க ஃபீட் பண்ற அந்த டைம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டைம்ல வந்து குழந்தைங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் அத வச்சு நீங்க விளையாடலாம் கூட. இல்லன்னா அவங்கள வெளிய கூட்டு போலாம். இல்லன்னா உங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலாம். இந்த மாரி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபீட் பண்ற டைமிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த டியூரேஷன கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. 10ன்றத ஃபர்ஸ்ட் 7 to 8 மாத்துங்க. அப்புறம் 6ன்னு மாத்தலாம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஃபீடிங் டைம்ல நீங்க வந்து ஜூஸ், வாட்டர் இல்ல ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்ல சாலிட்ஸ் கூட ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி அவங்க விரும்பி சாப்பிடுறது அடிக்கடி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா, அந்த கிராங்கியான அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க. சோ இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா டிப்ஸ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க.